Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்க்க போகிறது என்னென்னா நிப்பட். ஆமாங்க, இது ஒரு தட்டை வகையை சேர்ந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். ஆனால் தட்டையை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவையும் எடுத்துக்கலாம், இல்லை மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2மா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையும் மிக்சியில் 1-2மா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கு 1/4 கப் வறுத்த நிலக்கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு. ஸோ ரெண்டும் சேர்ந்து 1/2 கப் வர்ற அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ முதல்ல வறுத்த நிலக்கடலையை மாவை எடுத்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை மாவையும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பொடி உப்பு எடுத்துக்கோங்க. எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லை கருப்பை எள் ஏதோ ஒன்று. 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி, அதாவது ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அப்போ தான் நல்லா கொரப்பாக நல்லா மொறுன்னு வரும் தட்டை. இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசையணும். இந்த ரெசிபி இன்றைக்கி நான் பண்ணுறது நான் இல்லைங்க, அம்மா தான் பண்ணுறாங்க. அம்மா ஊரில் இது ரொம்ப ஃபேமஸான, அதாவது தர்மபுரி பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி உருட்டை வரணும், அதுதான் பதம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு வேஷ்டி துணியோ இல்லை நல்ல க்ளீன் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் மேலே எண்ணெய் தட்டு இந்த மாதிரி தட்டிக்கணுங்க. துணியில் வந்து தட்டுறப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் அந்த துணி இழுத்துக்கும். ஸோ நம்ம பொரிக்கரிச்சே வெடிக்காமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி துணியில் தட்டுறோம். இல்லை உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர்லேயே கூட தட்டி போடலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி தட்டிக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு வாணலியில் எண்ணெயை வச்சுக்கலாம். இந்த மாதிரி அம்மா எப்போவுமே பக்ஷணம் பண்ணுறச்சே பிள்ளையார் வைப்பாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. ஒன்றா எடுத்து போட்டு ஒரு பேட்சில் ஒரு 6-7 நிப்பட் வராப்பில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம போடுற எண்ணெய் அளவுக்கு நம்ம அந்த தட்டைகள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். இப்போ இந்த நிப்பட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கும். இது தாங்க கரெக்டான டெக்ஸ்சர், பதம், நிப்பட் கரெக்டாக வருது அப்படின்றதுக்கு. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுத்து, நம்ம அதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் போடலாம். இந்த மாதிரி ஒரு பேட்சாக பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 15 நிப்பட் வந்ததுங்க. இதுவும் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். நார்மலாக பண்ணுற தட்டையை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.